வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த லாங் டாப் தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த லேஸ், ஜரி லேஸ் வச்சு, பாசி வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குட்டையான பொண்ணு தான். நல்லா வளர்த்தியாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து 3 மீட்டர் எடுத்துக்கோங்க. குட்டையாக இருக்கவங்களுக்கு 2.5 மீட்ரு போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயரத்துக்கு தனியாக எடுத்துக்கலாம். 15.5 இன்ச் உயரம், அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபினிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. 15.5 இன்ச்சுக்கு 16 இன்ச்சு வச்சு கட் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணுறேன். கை வந்து நம்ம கடைசியாக மீதி இருக்கிறத வச்சு நம்ம அதாவது வந்து ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வச்சு நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். இது வந்து லைட்டாக அயர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கோங்க. அதாவது கெட்ட பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி. அப்போ நம்ம மார்க் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது நான் உள்பக்கம் மார்க் பண்ணுறேன். உயரம் 15. சுற்றளவு 10 இன்ச்சு வைக்கிறேன். 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். கீழேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். சைடு உயரம் வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். அதே மாதிரி அகலமும் நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். கீழே வந்து 9 இன்ச்சு. இது வந்து போட் நெக்கு. நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் வந்து 2.5 இன்ச்சு இல்லைன்னா 2.25 வைங்க போதும். ஆம்கோல் வந்து இது கொஞ்சம் நீளமாக தான் வரும். 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஷோல்டர் வந்து சின்னதாக வரும். நெக்கு வந்து ரொம்ப அகலமாக வரனால ஆம்கோல் வந்து நமக்கு சின்னதாக தான் வரும் அகலம். அதனால 7 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோல் வரைஞ்சிட்டு கீழே வந்து நம்ம 9 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 இன்ச்சு கம்மி பண்ணி நான் அந்த ஆம்கோல்லேருந்து வலிச்சு கொண்டு வந்துருக்கேன். ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே 1 இன்ச் கம்மி பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஆம்கோலுக்கு கட் பண்ணி போகலாம். இது நல்ல அகலமான கிளாத்து. 11 இன்ச்சு சுற்றளவுக்குமே இது சரியாக வரும். இதில் இருக்க அகலம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரானா தான் நமக்கு பத்தாது. இப்போ வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக் அடையாளப்படுத்திக்கலாம். போட் நெக் 2 பக்கமே போட் நெக் தான் வரும். முன்னாடி ஆம்கோலுக்கு 4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணியாச்சு. நல்ல வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறத முக்கோணமாக மடித்து போட்டுடலாம். நம்ம அம்பர்லா போட்டு ஏன் நம்ம கட் பண்ணுறது ஃப்ளிட்ஸு வச்சு அந்த மாதிரிலாம் தைச்சிங்கன்னா வந்து சில டாப்ஸ் வந்து காட்டன் டாப்ஸு சுருங்கும். ஆனால் இதில் நம்ம அம்பர்லா டாப் வந்து கட் பண்ணுறது வந்து இந்த மெட்டீரியல்லாம் வந்து சுருங்கவே சுருங்காது. உங்களுக்கு எவ்வளோ நாளாக ஆனாலும் அது சுருக்கமாகவே இருந்தாலுமே நம்ம அந்த கிராஸாக போடுறப்போ வந்து உங்களுக்கு சுத்தமாகவே சுருக்கம் தெரியாது. அது கொஞ்சம் நேரத்துலேயே சரியாயிடும். இப்போ மேலே வெட்டினதை போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, இது கிராஸாக வரனால நம்ம விரிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள். நீங்கள் அதே அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அகலமாக வரும். இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு ஆகும். மொத்தத்தில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இது வந்து கீழே ஸ்கர்ட்டோட உயரம் வந்து 30.5 இன்ச் வைக்கிறேன். மொத்த உயரம் 48 சாரிங்க 46 30 இன்ச் உயரம் ஸ்கர்ட்டுக்கு. இது நல்லாவே லாங் டாப் தான். இப்போ ஃபுல்லாக வந்து 30 இன்ச் வச்சு
நான் மார்க் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஜாயின் பண்ண அது வந்து இன்னும் இறக்க வேணும்னா ஜாயின் பண்ணலாம். நான் வந்து சைடில் வந்து எந்த ஜாயினும் கொடுக்கல, அப்படியே வந்து நான் கட் பண்ணிட்டேன். மேலே 1 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். அதை அடையாளப்படுத்திக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து ரொம்ப அழகாக நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மடித்து போட்டதை நேராக கட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா வந்து நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து 2 பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உயரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இறக்கி வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். ஏன்னா உங்களோட ஹைட்டு என்னவோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 இன்ச்சு ஒயரை வச்சு பேக் சைடு நெக்கு கட் பண்ணுறேன். இது நல்லா அகலன்றதுனால சரியாக வரும். 4 இன்ச்சு அகலம், 3.5 இன்ச்சு உயரம். இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ரவுண்ட் நெக்கு தான் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த கிளாத் வந்து பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் லைனிங்கு. ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். இது எவ்வளோ நாளானாலும் சுருங்காது. இந்த டாப்பும் நான் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். இதுவும் சுருங்காது உங்களுக்கு. அந்த உள்ளே கொடுக்குற கிளாத்து பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அதுவும் சுருங்காது உங்களுக்கு. நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. எவ்வளோ நாளானாலும் கலரும் ஃபேட் ஆகாது, சுருங்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய கடைகளில் வந்துட்டு இது லைனிங் கிளாத்துக்கு சுடிதாருக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து டாப்பும் சென்னை சில்க்ஸ் தான், லைனிங்கும் சென்னை சில்க்ஸ் தான் எடுத்தேன் நான் திண்டுக்கல்லில். அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த டாப்ஸ்லாம் வந்துட்டு 1200-300 வருங்க. அந்தளவுக்கு நல்லா கிராண்டாகவும் அழகாகவும் இருக்கும். மெட்டீரியலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாளாக இருந்தாலும் தையலும் போகாது உங்களுக்கு. நம்ம கையால் தைச்சி போடுற சந்தோஷமே தனி தான் பிள்ளைங்களுக்கு. எவ்வளோ தான் காசு கொடுத்தாலுமே வந்துட்டு நம்மளால் தைச்சி போட்டு நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு அது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அது தனி அழகாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தா எனக்கு தெரியும். அதனால் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தைச்சி போட்டு அசத்துங்க. இப்போ முன்னாடி வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். முன்னாடி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் வந்து அந்த மடிப்பு இருக்குது, அதிலிருந்து 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். சென்டர் வந்து இந்த மடிப்பு தான். 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1.25 இன்ச் வைக்கிறேன். கீழேருந்து வளைச்சு மேலே கொண்டு போயிடலாம். இப்போ வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இந்த டிசைனே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த வளைவு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ சென்ட்ரு தான் வந்து நம்ம அந்த மடிப்பு பாகம் இருக்குது, அதிலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன் நான் மேலே நெக்கு. அதிலேருந்து கொண்டு வந்து கீழே வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம வளைவாக கொண்டுட்டு வந்துடலாம். இது வந்து சால் போடுற பக்கம் வராது, சோத்துக்கை பக்கம் தான் இந்த டிசைன் வரும். அதனால் அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரே ஒரு குத்து மட்டும் குத்திட்டு ஊசியில் மறுபடியும் ரிட்டன் போயிடலாம். இது கேன்வாஸ் த்ரெட்டு எதுவுமே தேவையில்லை. ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு. நான் இந்த இதில் வர மெரூன் கலர் நான் பைப்பிங் எடுத்திருக்கேன். இதுக்கு மெரூன் கலரும் ஃபேண்ட்டு சால் போடலாம், கோல்டன் கலர் ஃபேண்ட்டு சாலும் போடலாம். ஏன்னா 2 கலருமே இதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளூ கலரும் போடலாம், ஏன்னா இதில் ப்ளூ கலரும் வந்திருக்கனால ப்ளூ கலரும் போடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே கட் பண்ணுவாங்க. என்னடா குட்டியாக இருக்குது, பிரிஞ்சுட்டு வந்துடுமே அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் பொறுமையாக திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுட்டு அடுத்து நம்ம பைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாகவே எதுவுமே தெரியாது, பிரியவும் பிரியாது. பயப்படாதீங்க. நான் தைக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் இப்படி தான் தைக்கிறேன். ஆனால் எதுவுமே ஒன்று கூட பிரிஞ்சது கிடையாது. அதனால் தைரியமாக தைங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போது வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். பொறுமையாக அந்த கார்னர்கிட்ட வந்து பெரிய ஊசி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம திருப்பி நம்ம தையல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே திருப்பினீங்கன்னா திருப்ப முடியாது. ஏன்னா வந்து சுருக்கமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கட் பண்ணி விட்டுட்டு திருப்புங்க. பொறுமையாக இந்த கார்னர் மட்டும் எடுத்து விட்ருங்க. இப்போ அப்படியே சுற்றிலும் தைச்சிடலாம். இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் லைனிங் வச்சிடலாம். பாருங்கள், நெக்கோட அந்த ஷேப் மாறல, அந்த நம்ம கட் பண்ணி நம்ம திருப்பி தைச்ச அந்த அடையாளமும் எதுவுமே மாறல, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மெரூன் கலரில் நான் பைப்பிங் கொடுக்குறேன். இந்த கலர் ஃபேண்ட்டு சால் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம கோல்டன் கலர் ஃபேண்ட்டு சால் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி அந்த கார்னர்கிட்ட திருப்பி பொறுமையாக நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம் எல்லா பக்கமும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நம்ம பைப்பிங்க்கு வந்து அடியில் கிளாத்து கொடுத்து தைச்சிட்டோம். இப்போ உருட்டி தைக்கலாம். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி விட்ருங்க. 1 இன்ச்சாவது வரணும். இப்போ கட் பண்ணி விட்டு நம்ம உருட்டி தைக்கலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி தைச்ச போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னு தைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தைச்ச போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து கீழே வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். மறுபடியும் கீழே இருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இது லைனிங் பைப்பிங் கொடுக்குற கிளாத்தும் நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ளூ கலரு, சேம் அதே மெட்டீரியல் தான். இது பைப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம், லைனிங்க்கு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளானாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இது கலரே போகாதுங்க. அதை இந்த இது மீட்ருமே 50 ரூபா தான். நீங்கள் எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சாரிக்கு மேட்சாக நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். மீட்ரே வேறு 50 ரூபா தான். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா நான் நாட்டு அடித்து திருப்பி எடுத்திருக்கேன். இதை ஒரே அளவாக ஒரு 1.25 இன்ச்சில் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம உருட்டி தைச்சிடலாம். நாட்டுக்கு உருட்டி தைச்சா அதை எடுத்துட்டு கீழே வந்து
நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து கீழ் பகுதிக்கு நம்ம பார்டர் கொடுத்துடலாம். முடிச்சுட்டு அப்படியே மடித்து மேல் பக்கில் மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச் அகலம் இருந்தால் போதும், ரொம்ப வேணாம். ஒரு டிசைனுக்காக தான் இது. நீங்கள் அப்படியே உருட்டி தைப்பீங்க அப்படின்னா தைச்சிடலாம். இல்லை ஜிக்ஜாக் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ கையோட உயரம் பார்க்கலாம். 17 இன்ச்சு. இது வந்து கீழே மட்டும் பஃப் கை மாதிரி வரும். இப்போ கை வரைஞ்சாச்சு. உயரம் வந்து 17 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் பகுதியை வச்சு பார்க்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே வந்து இருக்க அகலத்தை நம்ம கிராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்காக இருக்கிற அகலம் அப்படியே இருக்கட்டும். அந்த கொஞ்சோண்டு மட்டும் நமக்கு பத்தாமல் வருது, அதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு வந்து கீழே சென்டர் அடையாளப்படுத்திட்டு சும்மா தள்ளி தள்ளி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். கீழே மட்டும் இந்த பஃப் கை வருங்க. மேலே வந்து எப்பயும் போல் நார்மல் கை தான். நம்ம ரெடிமேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வரும். இப்போ அடிப்பக்கம் வந்து நம்ம எப்படி அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து அடிப்பக்கம் கொடுத்து மேலே திருப்பணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். இப்போ தைச்சிட்டு இந்த கட் பண்ணி விட்டு நம்ம மேல் பக்கில் திருப்பி தைச்சிடலாம். திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் அது உள்ளே தள்ளி விட்டு போடுங்க. இது கிராஸ் பீஸு உங்களுக்கு அழகாகவே வரும். நான் வந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருக்கேன். இது கீழே வரைக்கும் நான் லைனிங் கொடுக்கல. ஏன்னா வந்து சில நம்ம வந்து கைக்கு வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் லைனிங் கொடுத்தா கூட போதும். ஏன்னா அக்கலில் வந்து நமக்கு வேர்க்கோ செய்யும். அந்த இடம் வந்து துணி வந்து ரொம்ப மெல்லிசாகி சீக்கிரமே கிழிஞ்சு போயிடும். அதனால் வந்து நஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால வந்துட்டு நமக்கு அடியில் லைனிங் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதனால சும்மா கம்மியாக தான் நான் லைனிங் கொடுத்துருக்கேன். சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் லைனிங் கொடுத்தா போதும். இல்லைன்னா வந்து கைக்கு லைனிங் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து அந்த மாதிரி ஆயிடும். நான் வந்து கிராஸ் பீஸ் தான் வந்து ஒத்தையாக சிங்கிளாக அது மேலே மட்டும் மடித்து தைச்சிட்டு சிங்கிளாக தான் கொடுக்குறேன். அப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு வரலாம். நான் இந்த ஓரம் அந்த ஓரெலாம் மடித்து தைக்கல, கடைசியாக மடித்து தைச்சிக்கலாம். முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறதுக்கும் அடியில் வந்து இந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. மேலே மட்டும் ஒரு 2-3 கொடுத்தா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தர்மாக்கோல் பால் வச்சு கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொடுத்து பாசி வைக்கலாம். இது இல்லை சும்மாவே நம்ம தைச்சி விட்டுட்டு மேலே பட்டன் வைக்கலாம், இல்லை தள்ளி தள்ளி நம்ம இந்த ரோப்பு வச்சு கூட பட்டன் வைக்கலாம். எல்லா விதமாக இந்த டிசைன் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும், நம்மளுடைய விருப்பம்தான். எல்லாம் இப்போ ஷோ பட்டன் வாங்கினீங்கன்னா அதிகமாக ஒரு ரேட்டு. இது பாசி வைக்கிறது வந்து ஒரு பாக்கெட்டே 15 ரூபா தான். அப்போ வந்து இது 2 ட்ரெஸ்ஸுக்கு வரும் நமக்கு பாசி. அந்த மாதிரி வாங்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக நல்லா கிராண்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வச்சு நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் அடிப்பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு 2 ஓரங்களும் நம்ம மடித்து தைச்சிடலாம்.
அடிப்பக்கம் கட் பண்ணி விட்டு ஒரு சைடு நான் மடித்து தைச்சிட்டேன். இன்னொரு பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டிங்கன்னா போதும். ஓரத்துலேயே நம்ம மடித்து தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணி விடலாம். இல்லை நம்ம 2வது தையல் போடுவோம் இல்லையா, அமுக்கு தையல், அப்போ வந்து நமக்கு அதுவும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். எதுவும் ஆவறதில்ல, எதுவும் ஆகாது உங்களுக்கு. இப்போ நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். தையல் போடுறதுனால அடியில் இருக்க பீஸும் நமக்கு சேர்த்து தையல் விழுந்துடும். திருப்பி ஒரே மாதிரி தையல் போடுங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் பைப்பிங் வச்சிடலாம். ஏன் நான் ஒரு ட்ரெஸ்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன்னா, கண்டிப்பாக பிகினர்ஸ் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். ஏன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறது ஃபினிஷிங் இப்படி தான் பண்ணணும்னு நம்ம இருக்குது. அது ஃபுல்லாக உங்களுக்கு கட்டிங்லேருந்து டிச்சிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் நான் எல்லாமே சொல்லித்தரேன். பார்த்து கற்றுக்குங்க. கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்றது வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா நிப்பாட்டி ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறது ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போடுறேன். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கைக்கு வந்து நம்ம கீழே ஃப்ளிட்ஸ் வச்சிட்டோம், மேலே நார்மலாக தான் நம்ம தைக்க போகிறோம். பைப்பிங் வச்சுட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கை. அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து இது எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு நீங்களே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரெக்டாக வருது. கொஞ்சம் கூட ஏற்றியும் தத்தியும் வராது நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லை நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணுவோம், பாடியோட உயரம் வரைஞ்சோம் இல்லையா, அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு வேஸ்ட்டு தான் கிளாத்து நம்ம வெட்டி விடணும். இதுனால் உங்களுக்கு நிறைய உயரமும் கிடைக்கும், நமக்கு அகலமும் கம்மியாகவும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அப்படியே சைடு ஜாயின் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இந்த ரோப் எதுக்காக கொடுக்குறேன்னா நாட்டு கோர்க்கறதுக்காக கொடுக்குறேன் இடுப்புக்கு. ஏன்னா இப்போ பசங்க நாட்டு இல்லாமல் கட்ட மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் போட மாட்டேங்கிறாங்க. அது என்ன நாட்டு வச்சு விட்டா அது கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணலாம். லைனிங் கிளாத்தை மடித்து விட்டு நான் தையல் போடுறேன். அதை தனியாக கூட தைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்த்து கூட தைச்சி விட்ருங்க. கீழே வந்து அந்த லேஸ் வந்து சும்மா கொஞ்சம் தள்ளி 3 லைன் வச்சு விட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தைச்சி விட்ருங்க. சும்மா அதுக்கு ஒரு தையல் போட்டால் போதும். இந்த நாட்டை கோர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அது எப்படியும் வீடியோ எடுக்கலாம் மிஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 லைன் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு போடணும். ரொம்ப அழகாக இருக்கும். போட்டிங்கன்னா ரெடிமேடில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நாட்டுக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன். நார்மலாக நம்ம எப்பயுமே அகல 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கு 2 லைன் போடுறேன். ஸ்கர்ட்டுக்கு வந்து 3 லைன் கொடுத்துருப்பேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது கட் பண்ணி விட்டுடலாம். வெளியில் திருப்பி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு பக்கத்துக்கு 2 இல்லைன்னா 3 நம்ம வச்சு தைச்சிடலாம். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வருது கோல்டன் கலரு, அதனால் கீழே ஸ்கர்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன், நாட்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கத்துக்கு 3 நாட்டு போட்டுடலாம். அது 3 இது வந்து நம்ம அடித்து திருப்பி விட்டுருங்க. இப்போ திருப்பினா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொன்று கொடுத்துடலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. சேம் இதே மாதிரி தான் ஸ்கர்ட்டுக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒன்று, அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் பக்கத்தில் வேணுமா இல்லை தள்ளி வேணுமான்றதை வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம இது பண்ணிடலாம். அந்த வீடியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரில. சப்போஸ் இருந்துச்சுன்னா அடுத்து கூட நான் ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ பாசி வந்து ஒன்று கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரோப்பு கோர்த்துருக்கோம்ல அந்த இதை மாட்டி உள்ளே விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா வந்துட்டு அந்த ஓட்டையிலேருந்து வந்துடும் நூல். அப்படியே ஒரு 3 பக்கம் குத்தி விட்டுறலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நகலாது. அப்படியே லைனாக நம்ம பாசி வச்சுட்டு வரலாம். கோர்த்துட்டு நம்ம அந்த ஓட்டையில் அந்த துணியோடு சேர்த்து கோர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நம்ம பாசி வச்சாச்சு. கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி 3 லைன் சும்மா அப்படியே வச்சு தைச்சி விட்டிங்கன்னா போதும். ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இது நைட்டில் போட்டனால கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது. பகலில் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. இது மாதிரி உங்கள் பசங்களுக்கும் தைச்சி போட்டு அழகு பாருங்கள். நம்ம ஓப்பன் சுடிதார் தான் பார்க்க போகிறோம். இது நான் அம்பர்லா டாப் தைச்ச மேலே அந்த ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, மேலே அந்த வேஸ்ட் கிளாத் இருக்கும் பாருங்கள், அது ஒரு பீஸ் இருந்துச்சு. சரி அந்த செக்குடு கிளாத் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னா அதை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சுங்க. ஷோல்ட்ரு வந்து நான் 2.25 இன்ச் வச்சுருக்கேன். ஒயரை வந்து பின் கழுத்து 2 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 போதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக்கு தான் முன்னாடி, பின்னாடி போட் நெக் தான் நம்ம வைக்க போகிறோம். இது வந்து நம்ம போட் நெக் வைக்கிறது வந்து ஷோல்ட்ரு வந்து சின்னதாக வரும், நெக்கு வந்து நல்லா அகலமாக வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தலைவலி போடுறதுக்கு செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். பின்கழுத்து 2 இன்ச்சாவது வைங்க. அப்போ தான் வந்து நான் தண்ணியில் போட உங்களுக்கு சுருவும். காட்டன் கிளாத்துனா அப்போ வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். அங்கனா கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போ திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடலாங்க. எட்ஜிலே தையல் போடுங்க. இது வந்து தனியாக நான் சென்னை சில்க்ஸில் எடுத்து வச்சாங்க இந்த மெட்டீரியலு. இது வந்து மீட்ரு வந்து 195 ரூபா மீட்ரு. நல்லா இருந்துச்சு கிளாத்து. இது வந்து லைட்டாக தான் ரெட் கலர் வந்திருக்கு, ரொம்ப டார்க் ரெட்டு கிடையாது. இதுக்கு நல்லா நம்ம டார்க் ரெட்டு போட்டு தைக்க போகிறோம் சூப்பராக. இப்போ தையல் 2 தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் சேர்த்து 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி கழுத்து வந்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 3.5 இன்ச்சு வச்சேன், கொஞ்சம் ஏற்றி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, அகலமும் 4 இன்ச்சு.
இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த யூவாக தான் இருக்கும். அதுவே நம்ம வந்து அம்பர்லா டாப் கட் பண்ணுறது வந்து யூவாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும். மேலே வந்து கரை வந்துடும். அந்த நெக்கு அந்த நம்ம யூஸ் கட்டிங் போட்டு தானே நம்ம கட் பண்ணுறோம். அந்த இது வந்து இப்படி தான் வரும். அந்த இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே வச்சு கழுத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த செக்குடு கிளாத்து போட்டு நம்ம ஓடுதையல் போட்டுடலாம். அதாவது நெக்கு சுற்றி ஆம்கோல் சுற்றி கீழே எல்லா பக்கமும் போட்டுடலாம். இந்த சைடில் வர ஆம்கோல் பீஸு, இந்த கழுத்தில் வர வேஸ்ட் பீஸு, இந்த சைடு வர ஆம்கோல் பீஸு எல்லாம் வச்சு நம்ம கைக்கு ஜாயின் பண்ணி கைக்கு பார்டர் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக நான் ஒரு ஏன்னா வந்து செக்குடு கிளாத்து இப்போ அதிகம் வர்றது கிடையாது. சரி யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நாள் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மெட்டீரியலு. சரி இப்போ பண்ணலாம், அந்த இதுக்கு மேட்சாக வரவும் நம்ம பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். வேணால் நம்ம செக்குடு டிசைன் வேணால் நம்மளே ரெடி பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணணுன்றது வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். செக்குடு எப்படி நம்ம அடிக்கணுன்ட்டு. இது மெட்டீரியல்லே வர்றது தான். இப்போ நெக்கு சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கன கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம திருப்பிட்டு அந்த எட்ஜிலே தையல் போடலாம். எட்ஜிலே போடுங்க தையல், தள்ளி போட்டுற வேணாம். போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து பைப்பிங் பண்ணலாம். நம்ம வந்து இது கீழே வந்து அந்த யூ ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் கட் பண்ணவே கிடையாது. ஆனால் அது கரெக்டாக இருக்குது. அது ஏன்னா நம்ம மடித்து போட்டு தானே கட் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த யூ ஷேப் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் அது வந்து இன்னும் ரெட் கலர் வந்து நம்ம பைப்பிங்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த கிளாத் வந்து கிராஸ் பீஸ் வெட்டி 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன் இந்த கிளாத்து. இப்போ வந்து அந்த பிசுறு எல்லாம் மறைச்சி அது மேலேயே நம்ம வச்சு தையல் போட்டோம்லாம். இப்படி தையல் போடுறது வந்து உங்களுக்கு பிசுறு சுத்தமாக தெரியாது, ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு ஃப்ளிட்ஸ்லாம் வைக்க தேவையில்ல, நமக்கு கிராஸ் பீஸுன்றதுனால. இது வந்து ஒரு இடத்துல வந்து தையல் வந்து தள்ளி வந்துடுச்சு. அதை லைட்டாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் தைச்சிடலாம். ரெண்டாவது தையல் போடுறப்ப வந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு, அதை நம்ம மறுபடியும் தைச்சிடலாம். கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக தையல் வந்து விலகிடுச்சு, அதனால நம்ம பிரிச்சுட்டு சரி பண்ணிடலாம். தையல் போட்டுட்டு இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பிளாக் கலர் ஓடு தையல் இருக்கு பாருங்கள், அந்த இதெல்லாம் பிரித்து விட்டுடலாம். அந்த இடத்துல வந்து அகலம் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நம்ம பிரித்து விட்டுட்டு அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுமே வந்து அகலம் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். ஒரு இடத்துல கூட குறையாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். கீழே எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்து நான் ரெட் கலர் கொடுக்கலான்னு அடித்தேன். ஆனால் வந்து ரெட் கலர் நல்லா இருக்காதுல்ல, நான் மறந்துட்டு அடிச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு பிளாக் கலர் கொடுத்தேன். ஏன்னா வந்து அதை நான் மாற்றி, அதாவது வந்து தவறாக வீடியோ அதை எடுத்துகிட்டு ரெட் கலர் வச்சு தைச்சது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம பிளாக் கலர் வச்சு தைச்சிருங்க. நம்ம ரெட் கலர் பீஸ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் பிளாக் கலர் நான் வச்சு தைச்சிருக்கேன். மறுபடியும் பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம அவசரமாக தைக்கிறப்ப வந்து மறதின்றது வந்து நான் சகஜம்தான், நான் மறந்துட்டு ரெட் கலர் வச்சுட்டேன். இப்போ வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இது வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸோட கிளாத்து தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. கொடுத்துட்டு அதுக்கு அமுக தையல் போட்டுருங்க. இந்த இதில் எது கார்னர் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெண்டாவது தையல் போட்டுடலாம்.
போட்டதுக்கப்புறமா நம்ம அமுக்கு தையல் போட்டுருங்களா. இந்த ஷோல்டருக்கு வந்து தையல் போட்டுடலாம். ஷோல்டர் தைச்சிட்டு நம்ம பாசி எல்லாத்துக்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறமா சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆம்கோலில் இருந்தால் சைடு பீஸு, அந்த கழுத்தில் வந்த சைடு பீஸு எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ கைக்கு நம்ம பார்டர் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு பீஸு தான் மிச்சம் இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து தெரியாது, கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், சரி எதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு. அதனால அது ஒரு பீஸ் மட்டும் இருக்கனால நம்ம அந்த கைக்கும் அதே மாதிரி கொடுத்தா தானே நல்லாயிருக்குன்ட்டு நம்ம அந்த சைடு ஆம்கோல் வருது, அந்த கழுத்தில் இருக்கிற பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ 2 கைக்கும் நம்ம பார்டர் கொடுத்துட்டோம். அதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து லைனிங் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து கீழே வந்து அந்த கொஞ்சம் விட்டுட்டு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு பாசி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கழுத்துக்கு வைக்கிற பாருங்க பைப்பிங் ஒட்டி பாசி, இது வந்து ஒரு பக்கம் வந்து தட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக பாசி மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாசி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தள்ளி தள்ளி நான் பண்ணுறேன். இது ஏன் நீங்கள் கழுத்தில் வந்து பெரிய பாசி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா, அந்த கீழே வந்து இந்த செக்குடு டிசைனே தெரியாது நமக்கு. அதுக்காக நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் சின்ன பாசி வைக்க போகிறோம். அதனால் மேலே ஒரு லைன் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாசி வச்சோன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக மேலே ஒரு லைன் நான் வந்து இந்த பாசி கொடுக்குறேன். கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த செக்குடு இந்த கார்னருக்கு சென்டரில் வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கார்னருக்கு ஒன்று வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கார்னருக்கு ஒரு பாசி வச்சிடலாம். இதுக்கு வந்து நூலெல்லாம் ஒன்றுக்கும் தனித்தனியாக கட் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணியிருக்கேன் நான். பைப்பிங் எல்லா வீடியோலுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்கோல் பைப்பிங் வச்சுட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ பாசி ஃபுல்லாக வச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுட்டேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. பிளாக் அண்டு ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு போட்டாலும் போட்டுக்கலாம், ரெட் கலர் ஃபேண்ட்டு போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை பிளாக் இந்த மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.